கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 46 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 46 வசனம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக செயல்பட்டு வருகின்றார் என்பதை வேதத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது பல இடங்களில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்தவராக அனுதின காரியங்களிலே நம் கூடவே இருந்து நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவேளை பிற நம்பிக்கையிலே செய்து வருகின்ற மக்கள் செய்வதைப் போல ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கடவுள் இருக்கின்றார். என்னுடைய தேவைகள் வரும்பொழுது அல்லது நான் நினைக்கின்ற நேரத்தில் அங்கே போய் நான் தரிசித்து விட்டு என்னுடைய வழக்கமான சில காரியங்களை செய்துவிட்டு நான் திரும்பி வருதல் என்பதல்ல. வேதத்திலே நாம் ஆண்டவரை குறித்ததான குணாதிசயங்களை வாசிக்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது? ஒரு மனிதனோடு கூட கடவுள் எந்த நேரத்திலும் இணைந்து வாழ்கின்றவராக, அவருடைய அனுதின பிரயாசத்தில் அவர் நீக்கமற நிறைந்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று சொல்லி, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் போதுமானவராக இருக்கிறார். ஆபத்து கிட்டிச் சேரும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைவான துணையாக இருந்து அந்த ஆபத்துகளிலே இருந்து நம்மை விடுதலையாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை தேடுகின்றோமா இல்லையா என்பது இங்கே ஒரு பெரிய கேள்வி அல்ல. மாறாக, என்றைக்கு கடவுள் தாயின் கருவில் உருவாகும் பொழுதே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னாரோ, அந்த இமைப்பொழுதில் இருந்து கடவுள் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு அடைக்கலமானவராக பலனானவராக, ஆபத்து வரும்பொழுது அந்த ஆபத்திலே நமக்கு துணையாக நிற்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றார், அப்படி கடவுள் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறபடியினால், எனக்கு துணையாக இருக்கிறபடியால், 2வது வசனம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த 2, 3 ஆகிய இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? எல்லாமே தலைக்கீழாய் மாறினால் கூட, பூமி நிலை மாறினாலும், நடு சமுத்திரத்தில் மலைகள் போய் சாய்ந்து விட்டால், தண்ணீரினாலே அது பொங்கி அந்த பர்வதங்கள் அப்படியே அதிர்கின்ற வண்ணமாக அமிழ்ந்து போனால் கூட நான் பயப்படவே மாட்டேன். ஏன் நான் பயப்பட மாட்டேன்? அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அவர் எனக்கு போதுமானவராக பலன் தந்து நடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் பயப்படோம் என்று கர்த்தருடைய தாசன் சொல்லி தருகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் நாம் ஆராதிக்கின்ற கடவுள் அடைக்கலமானவராக, அவரே நம்முடைய பலனாக, ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார்.
ஆகவே வாழ்க்கை எவ்வளவுதான் நெருக்கடிகளுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக கடந்து சென்றாலும் தாவீது சொல்லுகிறவனமாய் நாம் பயப்படோம் என்று சொல்லுங்கள். நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்ன? அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு போதுமானவராக இருந்து எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் அவ்விதமாகத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகையால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பற்றி எரிகிறதான அந்த தந்திரமான சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். கடவுளை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் நமக்கு அடைக்கலமாய் இருக்கின்ற கடவுள் நம் கண்களுக்கு முன்பதாக நின்று நம்மை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதான இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கடவுள் நமக்கு புதிய கிருபையை தந்தருளுவார். முகமுகமாய் அப்பொழுது நாம் கடவுளை தரிசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இன்னும் பெரிய காரியங்களை கடவுளத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியும். ஆம், அந்த அருமையான ஆண்டவர் நமக்கு பலனாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கடவுள் தாமே அப்படிப்பட்டதான மாபெரும் கிருபையை நமக்கு தந்தருளி நாம் பயப்படாத மக்களாக எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுடைய உதவியை பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழ்கின்ற மாபெரும் கிருபையை தந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.